பிளண்டர்ல இந்த மாதிரி கிளாத் சிமுலேஷனை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வியூ போர்ட்ல ஒரு சிலிண்டரை கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்கிற செட்டிங்ஸ்ல இந்த வேல்யூவை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எடிட் மோட்ல மேல இருக்கிற ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணணும். இந்த மெஷ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மேல மூவ் பண்ணணும். Ctrl+R32 என்டர் பிரஸ் பண்ணி இதுல கொஞ்சம் கட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். Alt லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி இதுல இருக்கிற ஃபேஸ் லூப்பை செலக்ட் பண்ணிட்டு செக்கர் டி செலக்டை யூஸ் பண்ணணும். இதோட செட்டிங்ஸ்ல டி செலக்ட் 7 ஆஃப்செட் 2 சேஞ்ச் பண்ணிட்டு இதை இண்டிவிஜுவல் ஃபேஸஸா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ Ctrl+R10 கொடுத்து என்டர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட்ஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணி டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ல ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி இதுல அசைன் பண்ணிக்கணும். வியூ போர்ட்டை ஆப்ஜெக்ட் வியூக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதுல ஷேட் ஸ்மூத்தா அப்ளை பண்ணி இதுல விண்ட் அட்ரிபியூட்டை ஆட் பண்ணணும். ரைட் சைடுல இருக்கிற பிசிக்ஸ் டேப்ல இந்த விண்டோட ஸ்ட்ரென்த்தை 15,000க்கு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணி கிளாத் சிமுலேஷனை அப்ளை பண்ணணும். பிரஷரை எனேபிள் பண்ணிட்டு கஸ்டம் வால்யூமை கிளிக் பண்ணி டார்கெட் வால்யூமை 2க்கு சேஞ்ச் பண்ணிட்டு செல்ஃப் கொல்யூஷனை எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் நாம கிரியேட் பண்ண அந்த வெர்டெக்ஸ் குரூப்பை இதுல செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டைம் லைனை ப்ளே பண்ணும்போது இந்த சிமுலேஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது.